அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவருடைய தந்தை மரணிக்கிற நேரத்தில் மகனை கூப்பிடுறாரு, மகனை அழைக்கிறார். சின்ன வயசு, அழைத்து சொல்றாரு, நான் சம்பாதிச்ச எந்த சம்பாதிப்பிலும் ஹராமும் இல்லை, ஹராமா என்ற சந்தேகமும் என்ன இல்லை. இது ஹராமாக இருக்குமா என்ற சந்தேகமும் இல்லை, அதுல எந்த ஹராமும் என்ன இல்லை. அப்படி நான் என்ன செஞ்சுக்கிறேன், தூய்மையாக சம்பாதித்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு என்ன செய்யறாரு, மரணிக்கிறார். அப்படி என்று சொல்லிவிட்டு மரணிக்கிறார். தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், எப்படியாவது இவர் ஒரு பெரியோர் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவரை பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு தூரத்தில் இருந்து இவரை சுமந்து கொண்டு, அதாவது அனாதை பிள்ளை அஹ்மத் என்றவரையும் அவருடைய சகோதரனையும் சுமந்து கொண்டு எங்க வராங்க, மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்துட்டு அவரை அங்கே ஹஜ்ஜி செஞ்சு படிக்க வைத்து விட்டு அஹ்மதை கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த தங்க வைத்தவர் மக்கால படிக்கிறாரு, மிக நீண்ட காலம் ஒரு அனாதையாக இருந்து படிக்கிறாரு, பெரிய இடத்திற்கு என்ன செய்யறாரு, சின்ன வயதிலே வந்துடுறாரு. பிற்காலத்தில் இமாம் புகாரி அப்படி என்று அறியப்பட்ட மிகப்பெரிய மார்க்க அறிஞராக உருவாகினார் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர், அனாதை, ஒரு அனாதையாக வளர்க்கப்படுகிறார். படிக்கணும் என்பதற்காக தாய் என்ன முடிவு எடுக்கிற, எங்க கொண்டு போகலாம், இவரை எப்படி உருவாக்கலாம் என்பதற்காக புகாரால இருந்து, ரஷ்யால இருந்து, இன்றைக்கு துர்கிஸ்தான் அந்த பகுதியில் இருந்து கொண்டு வந்து அவரை இங்கே சேர்த்து படிக்க வைத்து விட்டு பிள்ளையை விட்டுட்டு போயிடுறாங்க. அஹ்மதை கூட்டிட்டு என்ன செஞ்சிடறாங்க, சகோதரரை கூட்டிட்டு இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி அவரை வைத்து விட்டு அவங்க போய்விடுறாங்க என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்திலே முவத்தா மாலிக் ஆரம்ப நூலாக இருந்தாலும் முதல் நூலாக பேசப்படுற இடத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது இமாம் புகாரியுடைய அந்த சஹீஹ் என்ற வார்த்தை. தனது நூலில் இமாம் புகாரி எப்படிப்பட்ட செய்திகளை சேர்க்க வேண்டும் என்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தூய்மையான, அதாவது செய்திகளை, அவரோடு சம்பந்தப்பட்ட தூய்மையான செய்திகளை சேர்க்க வேண்டும் என்பதற்கும் அவர் எடுத்த கவனத்துடைய விளைவுதான் இன்றைய சஹீஹுல் புகாரி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஹிம்மத், தாய்மார்கள் மனதிலே நிரப்பி இருக்கக்கூடிய அந்த ஹிம்மத், அந்த ஆர்வம் என்ன செய்கிறது, அந்த குழந்தைகளை ஒரு பெரிய இடத்திற்கு உருவாக்குவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய அறிஞர்கள் சில தாய்மார்களுடைய வரலாறு, ஒரு சில தாய்மார்கள் பெரிய அறிஞராக வந்த பின்னால் தன் குழந்தைகளுடைய வரலாறுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்ன ஒரு தாய் சொல்கிறாள், என் குழந்தைக்கு எப்பொழுது நான் பாலூட்டினாலும் வுது எடுக்காமல் பாலூட்டியதில்லை. ஒவ்வொரு பொழுதும் அவன் பெரிய ஒருவராக வர வேண்டும் என்கின்ற ஒரு துவாவோடு தான் என்ன செய்திருக்கிறேன், வுது எடுத்திருக்கிறேன். நினைச்சு பாருங்க. அப்படி என்றால் அவங்களுடைய அந்த எண்ணம், அந்த குழந்தையை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடைய அந்த எல்லையை பாருங்க. வாஜிபா அப்படி செய்யறது வாஜிப் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வழிமுறை காட்டி தந்தாங்களா, செய்ய இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையுடைய துஆ என்ன செய்யணும், கபூலாகணும், அவர்களை உருவாக வேண்டும் என்றால் நான் உது எடுக்காம என்ன செய்வதில்லை. நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்கணுமா, முதலாவது என்ன செய்வேன், அதாவது உது எடுத்து விட்டு வந்து தான் நான் என்ன செய்வேன், பால் கொடுப்பேன். பெரும் புரட்சியாளர்களாக, பெரும் அறிஞர்களாக உருவாக்கக்கூடிய பின்னணி இது.